வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணி இன்னும் ஓரிரு நாட்களில் நிறைவடையும் என்று சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பெயர் சின்னம் பொருத்தும் பணி இன்று தொடங்கியது. சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பெயர் சின்னம் ஒட்டும் பணி 3 அல்லது 4 நாட்களுக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 16 வேட்பாளர்களின் சின்னம் பெயர் மட்டுமே பொருத்த முடியும் என்றும் கூறினார். நம்மளோட பேலட் யூனிட்டு, விவிபேட் மெஷினு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் கம்ப்யூட்டர் மூலமாக எது எங்கே போகும் அப்படிங்கிற இதை 2 முறை நம்ம பண்ணிட்டோம். அது அந்தந்த தொகுதியோட ஸ்ட்ராங் ரூமில் இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2ன்னு அந்த பிரிண்டட் அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கு. அது பிரிண்ட் ஆகி வந்ததை அவர்கள் முன்னாடி அதை செட் பண்ணுறாங்க. இந்த பணி இன்றைய நாள் முதல் நமக்கு இந்த பேலட் யூனிட் அதிகமாக இருக்குது. அடுத்த 2 நாட்கள் 3 நாட்கள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுறது. அந்த பணியை மேற்பார்வையிட 16 கான்ஸ்டிடுவன்சியில் நான் ஏற்கனவே திருவான்மையூர் பகுதியை பார்த்துட்டு இன்றைக்கி இப்போ இந்த பகுதியில் வந்திருக்கேன். தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடியாக அந்த பணியை செய்து கொண்டு வரும். ஸோ 2ல் எல்லாத்துலேயும் ஒரு நோட்டாக இருக்கும். ஸோ 32 கரெக்டாக 2 மெஷின், ஒரு மெஷினில் 16 பேர்.